பேசின அன்பு அக்கா வளர்மதிக்கு உடனே மறுப்பு சொல்லணும்னா அது நல்ல தமிழ் தேர்ந்த ஒரு அறிஞரால் தான் முடியும், ஒரு கவிஞரால் தான் முடியும். அன்பு அண்ணன் கவிஞர் பாலா அவர்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வருகிறார். வாங்க, நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. கடல் கொதித்து சூடாற்ற, கதிர் வெடித்து புலம்பு விழ, முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே, உன்னை யான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையில் அழகில்லை என்பதனால் உன்னை வளர்க்கும் இந்த பெரம்பலூர் மண்ணை வணங்கி என் நினைவை திறந்துகிறேன். ஒரு தாய் ஒட்டகம், ஒரு குட்டி ஒட்டகம், ரெண்டு இருந்ததுங்க. அந்த குட்டி ஒட்டகம் தாய் ஒட்டகத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்குது. அம்மா, நமக்கு ஏன் இவ்வளவு நீளமான கால்கள்? அம்மா, நமக்கு ஏன் இவ்வளவு தடிமனான தோல்? அம்மா, நமக்கு ஏன் இவ்வளவு உறுதியான பற்கள்? இந்த கேள்வியெல்லாம் கேட்குது. அப்போ அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, அந்த தாய் ஒட்டகம் பதில் சொல்லுது, ஏன் நமக்கு இவ்வளோ கடினமான தோல் அப்படின்னா, நம்ம பாலைவனத்தில் பயணம் போகிறோம், நிறைய வெயில் இருக்கும், அது தாங்கணும் இல்லையா, அதனால எனக்கு தடிமனான தோல் கொடுத்துருக்காரு கடவுள். ஓகே, ரைட். எவ்வளோ நீளமான கால்கள்? மணலில் புதஞ்சு நடக்கணும், அப்போ நீளமான கால் வேணும். ஓகே, ரைட். ஏன் இவ்வளோ கடினமான பற்கள்? நம்ம சப்பாத்தி கல்லியை தான் உண்டு வாழணும், அதை கடிக்கிறதுக்கு கடினமான பற்கள் வேணும், அதனால கடினமான பற்கள். நமக்கு ஏன் இவ்வளோ பெரிய வயிறு? நமக்கு எப்போதாவது தான் தண்ணி கிடைக்கும், தண்ணியை சேமித்து வச்சுக்கணுங்களா, அதனால் இவ்வளோ பெரிய வயிறு. இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு அந்த குட்டி ஒட்டகம் தாய் ஒட்டகத்தை பார்த்து கேட்டுச்சு, அதெல்லாம் சரிம்மா, நம்ம ஏன் சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு வர நடுவர்களே, பண்டிகை அப்படிங்கிற சொல் சாதாரண சொல் அல்ல. தமிழில் அதுக்கு இருவேறு பொருள் சொல்கிறாங்க. பண்டு அப்படின்னா பாரம்பரியமான அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பாரம்பரியமான விஷயங்களை போற்றி கொண்டாடுறத பண்டிகை. இன்னொன்று நீங்கள் சொன்ன அந்த பண்டு ஈகை. பண்டு அப்படின்னா வயிறுன்னு சொல்லுவாங்க, வயிறுக்கு ஈதல். அந்த வயிறுக்கு ஈதல்னால தான் அது பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் விளையாட்டாக பேசுனீங்கல்ல பிரியாணி அப்படின்னு சொல்லி, நல்லா கவனிச்சப்பாங்க நடுவில். முன்னாடிலாம் ஒரு பண்டிகை வந்துச்சு அப்படின்னா வீட்டில் 4 நாளுக்கு ஒரு கொண்டாட்டமே உருவாயிரும். அதற்கான பொருள் வாங்குறதுலேருந்து, அம்மா பலகாரம் பண்ணுறதுலேருந்து, எல்லா வீட்டிலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே பலகாரம் தான், அதே அதிரசம் தான், அதே முறுக்கு தான், அதே பொங்கல் தான். ஆனால் அது எதிர் வீட்டுக்கு கொடுத்து அந்த வீட்டில் இருக்கிறத நம்ம வாங்கி சாப்பிட்ற அந்த இருக்குல்ல, இதெல்லாம் இருந்தது அந்த காலம். இந்த தலைப்பு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எமோஷனாக எக்ஸிபிஷனான்னு கேட்டால் ஆமாம், ரெண்டுமே இருக்குது. இன்றைய சூழலில் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்றைய சூழலில் அந்த மொத்த எமோஷனும் எக்ஸிபிஷனாக மாறிடுச்சு அப்படிங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. என்ன காரணம்னா, முன்னாடி பலகாரம் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நிப்பாட்டிடுவோம்வர்களே. நாங்கள் வாங்க பலகாரம் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னது அன்றைய சூழல் அப்படின்னா, இல்லை பலகாரம் கொடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ட பலகாரம்னு சொல்லி படம் போடுறோம் இல்லைங்களா, அதுதான் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீட்டில் சின்ன குழந்தைங்க பொம்மைக்கு சோறு விட்டுறது பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி வெறும் படத்தை பார்த்து சாப்பிட முடியுமா? இன்றைக்கி எவனும் பலகாரம் கொடுக்கறதில்ல, பலகாரம் படத்தை ஸ்டேட்டஸாக அனுப்பிச்சி வைக்கிறாங்க, அதனால தான் அது எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், புது துணி சொன்னீங்க பேசும்போது. துணி வாங்குறது சாதாரண விஷயமா? சாய்ஸ் அப்போ ரொம்ப கம்மிங்க. ஐயாலாம் இருக்காங்க, நல்லா தெரியும். யூனிஃபார்மை தான் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸாகவே எடுத்து கொடுப்பாங்க அந்த காலகட்டத்தில். அதெல்லாம் தாண்டி கோடு, கட்டம், வெள்ளை, இவ்வளோ தான் மொத்த சட்டையே இருக்கும். அப்பப்போ சந்தோஷமாக இருந்தோம். இந்த தையக்கடைக்கார்ட்ட கூட தையல் வாங்குறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? டெய்லி போய் எட்டி பார்ப்போம். அந்த வெளியில் தண்ணியில் தொங்க விட்டு, வெளியில் தொங்க விட்டுருவாங்க, தண்ணியில் தொங்க விட்டானா ஓகே நம்ம துணியை தைக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ரெடியாக போதுன்னு சொல்லி இந்த கடைசி நிமிஷத்தில் அந்த ஆடையை வாங்குறதுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி சாய்ஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு, நிறைய ஆடைகள் இருக்குது, எல்லா ஆடைகளையும் வாங்குறாங்க. ஆனால் வாங்கிட்டு அதை ஸ்டேட்டஸில் போட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு எடுத்து பார்த்து எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை லவ் வந்திருக்குன்னு பார்க்குறோம்ல. அதனால தான் நாங்கள் அதை எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். மொத்த சந்தோஷத்தையும் லவ் லைக்குக்குள்ளே சின்னதாக உலகங்கிறது இவ்வளோ பெருசுன்னு தாண்டி, இல்லை சார் என் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதுதான் என்னுடைய உலகம்னு மொத்தமாக சுருக்கிட்டோம் இல்லையா? அதனால தான் பண்டிகைகளை எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்கிற நடுவர்களே. அப்புறம் அம்மா அப்பாவை பற்றிலாம் பேசினாங்க. ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்குது நடுவர்களே. இப்போ எல்லா ஹாப்பி மதர்ஸ் டே வந்தால் போதும், உடனே ஸ்டேட்டஸ் மாறிடும். அம்மா பாருங்க, அம்மா அப்பா இவ்வளோ அம்மா பாட்டு இருக்குன்னு நமக்கு அன்றைக்கி தான் தெரியவே செய்யும். தமிழ் சினிமாவில் இவ்வளோ அம்மா பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அம்மா பாட்டே வச்சுருவாங்க. அந்த கவிஞன் எழுதுகிறான், ரொம்ப அழகாக எழுதுகிறான். பெற்றோர்களை தினம் தினம் கொண்டாடுங்கள், வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாட அவர்கள் பண்டிகைகள் அல்ல அப்படின்னு சொல்லி. தாய்மாமே சீர் கொண்டு வந்தா அப்பா எப்படி இருக்கும் அப்படின்னாங்க. அதெல்லாம் மானூத்து மந்தியில காலகட்டங்க. இப்போ இருக்கிற டைனோசர் காலத்திலே அழிஞ்சு போச்சு. அதெல்லாம் மானூத்து மந்தையில காலகட்டம். இப்போ மணப்பாறை மாடு கட்டி காலகட்டம். இந்த மணப்பாறை மாடு கட்டி காலகட்டத்தில் அந்த அங்கிள் தான் அந்த சீர் கொண்டு வந்தார்ல, கஷ்டப்பட்டு மொய் கொண்டு வந்தார்ல, அந்த அங்கிள் தான் அக்கா பூமர் அங்கிள்னு சொல்லுவாங்க.
அப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. அங்கிள் கூட இருக்கக்கூடிய அந்த எமோஷன்லாம் போய் அவங்கள பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிபிஷன், எந்த வார்த்தை சொன்னால் இந்த மொத்த கூட்டம் கைதட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பூமருங்க வார்த்தையை பயன்படுத்தினாங்கல்ல, மாமாவுக்கு இன்றைக்கி இந்த எக்ஸிபிஷன் காலத்தில் கொடுக்கக்கூடிய மரியாதை அவ்வளவு தான். அதனால தான் நாங்கள் அந்த எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் சொல்லிட்டு மனுசுபத்தின் அவர்கள் அழகான கவிதை ஒன்று சொன்னார். இந்த கவிதையோட இந்த நிகழ்வை நான் இந்த பேச்சை நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பண்டிகைகளின் முதல் நாள் இரவில் கடைவீதியில் சரவிளக்குகள் பிரகாசமாக எரிகின்றது. அப்படி எரிவது போல் மற்ற நாட்களில் எரிவது இல்லை. சாலைகளில் போக்குவரத்து வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது. நாளை பண்டிகை என்றால் கடைசி நிமிடம் வரை விற்பனை நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவர்கள் எல்லோரும் மறந்து விடுகிறார்கள் அன்பை பரிமாற அப்படின்னு முடிக்கிறார். இது எல்லாம் நடக்குது, எல்லாமே வாங்குறாங்க. ஆனால் அது எதுக்காக வாங்குகிறோம், யாருக்காக கொடுக்குறோம்? நல்லா கவனிச்சுப்பாங்க நடுவர்களே. ஒரு காலத்தில் ஸ்டேட்டஸே இல்லாமல் கொண்டாடினது தான் பண்டிகை. இன்றைக்கி ஸ்டேட்டஸ்க்காக மட்டுமே கொண்டாடுவது தான் பண்டிகை. ஒரு அழகான பாட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தீபாவளி பொங்கல்னு சொன்னதுனால பண்டிகையில் பேச 2 முக்கியமான பண்டிகை தமிழ்நாட்டில். ஒன்று தீபாவளி, இன்னொன்று பொங்கல். இந்த பொங்கலில் இந்த திருச்சி மாநகரத்தை சேர்ந்த இந்த காவிரி கரையில் இந்த வாலி அவர்கள் எழுதின பாட்டு மகாநதி திரைப்படத்தில் தை பொங்கல்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், நம் சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி, நம் இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி அப்படின்னு சொல்லுவார். அப்படி தான் வாழணும், அப்படி தான் பண்டிகைகளை கொண்டாடணும். இதை நான் இந்த எதிரணிக்கு சொல்லிக்கிறேங்க. வானம் அதிரவே வானம் வெடிக்கலாம் ரோசி ரோசி, வாழ்வு மகிழவே பாடம் படிக்கலாம் தயவு செய்து யோசி யோசின்னு உங்கள் 3 பேருக்கு சொல்லிக்கிறேன். கடைசியாக ரொம்ப சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுற நடுவர்களே, இவ்வளோதான் விஷயம் மொத்தமாகவே. ஒரு காலத்தில் ஸ்டேட்டஸில் பலகாரம் வைக்காமல் வீட்டுக்கு கொண்டு போய் பலகாரம் கொடுத்தோம். இன்றைக்கி மொத்தத்தை ஸ்டேட்டஸில் வச்சு அந்த பலகாரத்தை நாங்கள் சாப்பிட்ட பலகாரத்தை பாருங்கள், சாப்பிடுங்க தாண்டி பாருங்கன்னு சொல்கிற இடமா மாறிடுச்சு. அந்த எமோஷன் எக்ஸிபிஷனாக மாறிடுச்சு. புது துணி ஒரு காலத்தில் கட்டிக்கிட்டா மகிழ்ச்சின்னு இருந்துச்சு, இன்றைக்கி கட்டின துணியை காட்டிக்கிட்டாதான் மகிழ்ச்சின்னு மாறிடுச்சு. அந்த கட்டிக்கிட்டா மகிழ்ச்சிங்கிறது எமோஷன், காட்டிக்கிட்டா மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் எக்ஸிபிஷன். அடுத்து இந்த டிவி பார்க்குறது அப்படிங்கிறது, தொலைக்காட்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஊடகம். இன்றைக்கி எல்லா பண்டிகையிலையும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் இறையூரில் ஆரம்பிக்கும், அப்பா கையில் ரிமோட் இருக்கும். பட்டிமன்றத்துக்கு போகிறப்ப அம்மா கைக்கு ரிமோட்டு மாறும். ஒரு நல்ல படம் போட்டால் அது அக்கா கைக்கு ரிமோட்டு மாறும். ஒரு நல்ல நிகழ்ச்சி போட்டால் தம்பி கைக்கு ரிமோட்டு மாறும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லாமல் மொத்தமாக ஒரு டிவி வீட்டு ஹாலில் இருக்குது. ஆனால் ஆளுக்கு ஒரு ரூமில் வேறு ஒரு ஸ்க்ரீனில் எனக்கு பிடிச்ச படம், எனக்கு பிடிச்ச இதுன்னு பார்க்குறோம்ல, அந்த இடம் தான் எக்ஸிபிஷனாக மொத்த வாழ்க்கை மாறிடுச்சு. எமோஷன் இல்லை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. எனக்கான ஸ்க்ரீனை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி இடத்துக்கு மூவ் ஆகிட்டோம். கடைசியாக ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறாங்க. தோப்பா அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தோ பரமசிவன் அவர்கள். தோ பரமசிவன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கதையை முடிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் தோ பரமசிவன் யார் அப்படின்னு சொல்லி. தோ பரமசிவனும் பட்டிமன்ற நடுவர் ஞானசம்பந்தன் அவர்களும் ஒரு முறை ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ கோயிலுக்கு போகிறப்ப ஞானசம்பந்தன் ஒரு ஆத்திகவாதி, அவர் கோயிலுக்கெலாம் போவார். ஆனால் தோப்பா அவர்கள் மிகப்பெரிய நாத்திகவாதி, கடவுள் மறுப்பு சிந்தனையாளர். அவர் ஞானசம்பந்தன் கோயிலுக்குள்ளே போகிறாரு, சாமி கும்பிட்றாரு. அப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, மிக முக்கியமாக சமய புராணங்கள் பற்றியெல்லாம் பேசுகிறீங்க, ஏன் கோயிலுக்குள்ளே வரமாட்டேங்கிறீங்க, நீங்கள் கடவுள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ தோப்பா அவர்கள் சொன்னார், கடவுள் இல்லைன்னு நான் நினைக்கல, இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னார். இப்போ உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், இதை தான் தசாவதார படத்தில் கமல் ஒரு டைலாக்காக வச்சுருப்பார். நானும் அதே போல தான், இந்த பண்டிகைகள் எமோஷனாகத்தான் இருக்கிறது என்று நானும் நம்புகிறேன். ஆனால் அது எமோஷன் என்ற இடத்துல நின்றால் நல்லது. எக்ஸிபிஷனாக மாறும் பொழுது அந்த மொத்த கொண்டாட்டத்தையும் இழக்கிறோம் என்பதுதான் என்னுடைய வாதம் சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அறிவார்ந்த பேச்சை இன்றைக்கு பட்டிமன்ற மேடைகளில் நம்மால் பார்ப்பது ரொம்ப அரிதினும் அரிதாகிவிட்ட காலத்தில் ஒரு அறிவார்ந்த பேச்சை அண்ணன் இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டு அன்பு அண்ணன் பாலா அவர்களுக்கு. அவர் ரொம்ப யதார்த்தமாக பேசியிருக்கிறார். நாங்கள் பண்டிகைகள் எமோஷனல் இல்லைன்னு சொல்ல வரல, அந்த எமோஷனல் இன்றைக்கு எக்ஸிபிஷனாக நீண்டு இருக்கிறதுங்கிற உண்மையை பதிவு செய்ய வந்திருக்கிறோம்னு சொல்லுங்கள். ஒரு காலத்தில் பண்டங்கள் பரிமாறப்பட்டது, அது எமோஷன். இன்னைக்கு வெறுமன ஸ்டிக்கர் மட்டும்தானையா பரிமாறப்படுது. ஹோட்டலுக்கு பண்டிகை அன்னைக்கு கூட்டி போய் விதவிதமாக ஆர்டர் பண்ணி டேபிளில் வந்த உடனே ஆசையாக சாப்பிட போகிற பிள்ளையை தடுப்போம், நில்லு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோங்கிறத அடுத்தவங்களுக்கு காட்ட வேண்டும் என்கிற ஒரு எக்ஸிபிஷன் மனப்பான்மை உருவாகி இருக்கு. அது ஆபத்துன்னு கவிஞர் பாலா ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார்.